எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அதில நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய பின்னாடி இருக்கிற செட்டிங் எல்லாம் கொஞ்சம் வியர்டா இருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் ஃபர்தர் வீடியோஸ்ல குடுக்குறேன் அப்படின்னு. ஸோ எஸ், நான் துபாய் வந்தாச்சு. நான் வந்து ஒரு எக்ஸாக்ட்லி 3 வீக்ஸ் ஆகப்போகுது. ஸோ பாப்பா பொறந்து 1 இயர் வரைக்குமே நான் வந்துட்டு சரி ஃபுல்லா நம்ப கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அவனுக்கு ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு குழந்தைக்காகவே அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக தான் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஸோ இப்போ நம்ம அப்ராட் போகிற பிளான்ஸ் நம்ம கரியருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கண்டினியூ பண்ணலாம், அப்புறம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஃபினான்சஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் ஒரு இந்த இயர் ஜான்வரிலேருந்தே ஐ ஸ்டார்டட் சரி ஏஜென்சிஸை காண்டாக்ட் பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இப்படி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ யூஸ்வலி அது நிறைய நேரம் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு ஆன்லைனில் ஒரு ஏஜென்சி மூலியமாகவே நம்ம அப்ளை பண்ணால் கூட அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய 2-3 ஏஜென்சிஸ்க்கெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஐம் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் அப்ராட் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்கிட்ட என்னோட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறதாகட்டும், கேரளா போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வர்றதாகட்டும், இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலி என்ன ஆச்சுன்னா, நான் அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த என்னோடய எக்டோபிக் ப்ரெக்னென்சிக்கு நான் இந்தியா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போகல. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சிக் ஆகிட்டேன்னு. அதனால எனக்கு இங்கே ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ப்ரீவியஸாக துபாயில் ஒர்க் பண்ணது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எனக்கு அவங்க தரலை. ஏன்னா அது ஒரு ஃபார்மல் ரெசிக்னேஷன் நம்மளால் அங்கே டைரெக்டாக பண்ணாமல் இங்கே இந்தியா வந்ததுனால, ஸோ அதை வந்துட்டு அவங்க தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, இப்போ என்னுடைய பிளான் எப்படி மாறுச்சுன்னா, இப்போ நம்ம திருப்பியும் நம்ம அப்ராட் போனோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கம்மியாகிடும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அவங்க கொடுக்குற சேலரியுமே கம்மியாக இருக்கும். அதனால் அது கண்டிப்பாக அந்த ரிஸ்க் நம்ம எடுத்து போயிட்டு அதை வாங்கிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு என்னோடய மைண்டில் அந்த பிளான் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அந்த சவுண்ட் வருதில்ல, இந்த புது பெட்டு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்காங்க, அதனால நான் கொஞ்சம் கால் மூவ் பண்ணாலும் அது கரபுரா. ஸோ டோன்ட் மைண்ட் இட். சரி இப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு, குழந்தை வந்துட்டு கொஞ்சம் பெருசானோன்னா 1 இயராவது க்ராஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஷார்ட் விசா போயிட்டு, ஒரு 2 வீக்ஸ் விசாவில் போயிட்டு அதை வாங்கிட்டு, இப்போது அவங்க ஒரு பர்டிகுலர் டே ஒரே நாள் கொடுத்துட்டாங்கன்னா நான் அப்படி வந்து போயிடுவேன். பட் நான் அங்கேருந்தே இமெயில் நிறைய போட்டேன், அவங்க எனக்கு சரியாக அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன், சரி அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம கரியர் க்ரோத் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம விட்டுற முடியாது, 2-2.5 வருஷம் அப்படின்றதுனால சரி ஓகே, நம்ம ஒரு விசிட் வீசா போயிட்டு டைரெக்டாக அவங்கக்கிட்ட உட்காந்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், பண்ணலாமா, எப்போ பண்ணலாம், பாப்பா எப்படி இருப்பா, இந்த பயமே எனக்கு. சரி ஃபைனலாக ஐ தாட் சரி பண்ணுறோம். 1 இயர் வெயிட் பண்ணியாச்சு. அப்போது நான் அந்த டெசிஷன் எடுக்கும் போது, விசாக்கு அப்ளை பண்ணும்போது அவனுக்கு 1 இயர் அண்ட் 4 மந்த்ஸ் இருந்தது. சரி இது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவோம், ஒரு 1 மந்த் டைம் எடுத்துகிட்டு போய் நம்ம 2 வீக்ஸ் தான் பண்ணியிருப்பேன். பட் அங்கேயும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேளை நம்ம எப்படியோ போகிறோம், அதனால் இப்போ ஏஜென்சி வழியாக நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா இவங்களுக்கு லேக்ஸில் நம்ம தரணும். ஆல்மோஸ்ட் ஏதோ நர்சஸ்க்கெல்லாம் தி டேக் அரௌண்ட் 5 lakhs, சரிங்களா? சர்வீஸ் ஃபீ அவங்க அவ்வளோ ஆகிடுவாங்க. சரி, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து குழந்தைய விட்டு போகிறோம், அந்த 2 வீக்ஸ்ன்றது ஒரு டபுள் பண்ணி 1 மந்த் விசாவில் போயிட்டு அதே நேரத்தில் போய் ஒரு 10 எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்தியா வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலோ இல்லை இமெயில்ஸ் அனுப்பிச்சாலோ தென் வீ கேன் இந்தியாவிலேயே ஆன்லைன் இன்டர்வியூலாம் பண்ணுவாங்க, ஜூம் இன்டர்வியூலாம். ஸோ அப்படி ஏதாவது ஆகிடும்ன்ற பிளானில் தான் நான் ஒரு 7-8 ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த அந்த 1 மந்த்துக்கு தேவையான திங்ஸ், டாய்லெட்ரிஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் கேம். இங்கே வந்துட்டு என்னுடைய ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போய் பேசிவிட்டு அது வந்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்னுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து சரி பார்க்குறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்க, இங்கே ஐ ஹாவ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி இங்கே தங்கியிருந்ததுனால சரி அவங்க கூடலாம் போயிட்டு சேட் பண்ணுவேன், ஈவினிங் மீட் பண்ணுவேன், சாய் குடிப்போம், அப்படி சில் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் இந்த 1 மந்த்தை எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இங்கே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்றத போது சரி ஒரே ஒரு டேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த இந்த பலான டேட்டில் என்னோடய ஃப்ரெண்டும் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. சரி நம்ம போயிட்டு வந்துட்டு பை வாக் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போய் நம்ம சிவி ட்ராப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு இது எடுத்து, பயங்கரமான வெயிலில் காஞ்சி தீஞ்சு போய் பெரிய குடை ஒன்று வச்சு
அந்த கொடை நம்மளுக்கு வெயிலேருந்து காப்பாற்றுதா இல்லை இன்னும் அனல் சேர்க்குதானே தெரியல. பட் இட் ரியலி டிட் ஹெல்ப். ஸோ அப்படி போய் ஏறி இறங்கி கால் வலியெல்லாம் வந்து நாங்கள் போய் சிவிஸ் கொடுத்த இடத்துல ஒரு இடத்துலேருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ அதை நான் வந்துட்டு எனக்கு எப்போவுமே எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் எட்டி பார்த்துச்சுன்னா நான் அதை அக்னாலேஜ் பண்ணவே மாட்டேன். இல்லை நம்மளுக்கெல்லாம் அப்படி நல்லது நடந்துடாதே அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு அப்படியே ஆனதுனால இப்படி ஆகிடும், இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சீக்கிரமாக இப்படி ஆகிடும். அதனால் எவ்ரிபடி வாஸ் எக்ஸைட்டட். அப்படியா ஓகேன்னு சொன்னாங்களா, இன்டர்வியூ கூப்பிட்றேன்னு சொன்னாங்களா அப்படின்னா ஐ வாஸ் லைக் இல்லை அப்படியெல்லாம் வாய வைக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் நம்மளுக்கு நடந்துடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். தெய்வாதீனமாக ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் லக்கி ஆர் இஃப் இட்ஸ் காட்ஸ் டூயிங் ஆர் இஃப் இட்ஸ் சில பல நல்லவங்களுடைய நல்ல எண்ணத்தினாலேயா என்னன்னு தெரியல, அங்கேருந்து எனக்கு இன்டர்வியூ கால் வந்தது. சரி நானும் போய் அட்டென்ட் பண்ணேன் அண்ட் திங்ஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தே லைக் மீ. அவங்க வந்துட்டு தே செட் ஓகே என்ன சேலரி அவங்க ஒன்று பேசி நான் ஒன்று கேட்டு அவங்க அதுக்கு இது பண்ணி வந்து இட் வாஸ் அ குட் பே. ஐ எண்டட் அப் டேக்கிங் தி ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்துட்டு நான் வந்து 11வது நாளில் நான் 30 டேஸில் வந்தேன். 11th டேயில் ஆஃபர் லெட்டர் நான் சைன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ தென் ஐ ஸ்டார்டட் திங்கிங் ஹாப்பினா நான் ஹாப்பி. ஆப்வியஸ்லி இந்த ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு அது ஒர்த்தாக இருந்தது. பட் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. நான் குழந்தையும் என்னோடய பெரிய பொண்ணு ஸ்கூல் படிக்கிறா 1st ஸ்டாண்டர்ட். அவர் அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கார். குழந்தை குட்டி பையன். ஸோ இங்கே வந்தால் எப்படி அப்படின்னு பார்த்து மெயினாக நாங்கள் வந்ததுக்கு நான் வந்துட்டு மறுபடியும் அப்ராட் கரியர் சூஸ் பண்ணணும்னு நினச்சதே வந்துட்டு நம்மளுடைய ஃபினான்சஸ், அதாவது நம்ம நினைக்கிற எஜுகேஷன் பசங்களுக்கு தரணும், இந்த பர்டிகுலர் ஸ்கூல்ஸில் இந்த பர்டிகுலர் கரிக்குலம் தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆசை வச்சுருக்கோம் இல்லையா. அதுக்கு வந்துட்டு இந்தியன் ஒர்க் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ கை கொடுக்காது, கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் போகும் அப்படின்ற பேசிஸ் வச்சு தான் வி தாட் மெயினாக பசங்களுக்காக வி ஹாவ் டு கண்டினியூ அப்படின்னு அந்த ஸ்டாண்ட்லேயே இருந்தோம் நாங்கள். சரி ஓகே நான் ஆல் இஸ் சார்ட்டட் அவுட். பட் என்னன்னா பெரிய சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். எனக்கு வந்துட்டு உடனே ஐ கான் கெட் மை ஃபேமிலி ஹியர் பிகாஸ் தென் இட் வுட் மீன் தட் மை ஹஸ்பண்ட் ஹேஸ் டு கோ டு ஒர்க் அண்ட் வீல் ஹாவ் டு ஃபைண்ட் சம்படி, யாராவது குழந்தைங்க பார்க்க இருக்கணும். அண்ட் மை மதர் இன் லாஸ் பிஸி, அவங்க வந்துட்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் இப்படியெல்லாம் இருக்காங்க, அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்காங்க. அவங்களால வர முடியும் பட் நாட் ஃபார் எவர், லைக் இயர்ஸ் கணக்கில் அவங்களால இருக்க முடியாது. மேபி ஒரு விசிட் ஒரு 3 months அப்படி இருந்துட்டு போகலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன். அண்ட் மை மதர் ஷீ இஸ் இன்டு big responsibilities as well, into ministry and all that stuff. ஸோ இவங்கள பிடிச்சி இழுத்து அவங்க பெரிய திங்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே குழந்தைங்கள பார்த்து வைக்கணுமா, அது அவங்க ஹாப்பியாக பண்ணுவாங்களா, இல்லை நம்ம இதுக்காக அவங்களையும் பிடிச்சி எதுலேயோ பிடிச்சி வைக்கிறோமான்ற டவுட்டு. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து லோக்கலில் நம்மளுக்கு தெரியாதவங்கள ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நானி வேணும்னு அவங்கள சடனாக கூப்பிட்டு பசங்கக்கிட்ட விட்டாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. சரி அதனால் நான் இந்த 1 year என்னுடைய பொண்ணு ஃபஸ்ட் இயர் முடிக்கிற வரைக்கும் ஐ டிசைடட் தட் இந்த 1 year அவங்கள அங்கேயே விட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வந்த அந்த 1 month லீவை இப்போ நான் ஆல்மோஸ்ட் மோர் தென் a year நான் என்னுடைய குழந்தைய பிரிஞ்சு இருக்க போகிறேன். ஸோ யா கண்டிப்பாக this is a good thing. I got lucky with my career and my finances எல்லாம். I might get lucky. கொஞ்சம் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னதான் I was still a feeding mom and நான் நினச்சேன் அந்த 1 மாதம் அங்கே சமாளிச்சிட்டாங்கன்னா தென் I'll come back and things are going to be okay அப்படின்னு. பட் now him and I, சிக்கு என் குட்டி பையன் பேர், அவனும் நானும் கொஞ்சம் பிரிஞ்சிட்டோம். அந்த கஷ்டம்தான் தவிர I'm very glad with the choice I've made and the way I've ended up here. Of course it's going to be so hard. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னென்ன பண்ணணுமோ இது என்னுடைய ரூம். ஆக்சுவலி இங்கே ஒரு 6 members இருக்கும்.
ஸோ ஐம் க்ளோஸ் வித் மோஸ்ட் ஆஃப் தெம். ஐம் க்ளோஸ் வித் மோஸ்ட் ஆஃப் தெம். அண்ட் ஐ ட்ரை டு ரன் அவே. யார் எங்கே எதுக்கு அவங்க விஷயமா எங்கே கடைக்கு போனாலும் they'll கால் மீ அண்ட் I'll ரன் அவே. அந்த வெயில், அந்த டயர்டு, அந்த தூக்கம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இன்ச்சு ஓடிடும். பிகாஸ் டு சிட் ஹியர் அந்த ஃபோனை எவ்வளோ நேரத்துக்கு நம்ம அந்த ஃபோனை பார்க்க முடியும்? இட்ஸ் லைக் அனாயிங் ஆக்சுவலி. ஸோ அதை விட்டால் யோசனை அப்படியே ஃபோனை அப்படியே கேலரிஸ்குள்ளே போகுது. பசங்க வீடியோலாம் பார்க்க தோணுது. அது பார்த்தா அது இட் ஹிட்ஸ் யூ ரியலி பேட். அதனால அப்படியே ஓடிடுறேன். ரெண்டாவதுனா ஐ புட் மோஸ்ட் ஆஃப் மை டைம் இன்டு குக்கிங், நாட் ஃபார் மீ பட் ஃபார் தி அதர்ஸ். யார் கிச்சனுக்கு போனாலும் என்னுடைய இங்கே ஃப்ரெண்ட்ஸு, நான் போயிடுவேன், நீ குடும்பம் நான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஈவினிங் டைம் போயிடணும். அதாவது இந்த 4 மணிலேருந்து அந்த நைட்டு தூங்குகிற டைம் வருது இல்லையா, அந்த டைம் வந்துட்டு லைக் என்ன பண்ணுறது, எப்படி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் நோ. அண்ட் என்னுடைய விசா, மற்ற டாக்குமெண்ட்ஸ், லேபர் கான்ட்ராக்ட் இதெல்லாமே ஒன்றும் ப்ராசஸில் இருக்குது. ஸோ தட்ஸ் கோன் டேக் another 10 days or so. அது வரைக்குமே நான் ஒர்க் ஜாயின் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஐம் ஹாரிஃபைட் ஆஃப் இட். எப்படி நம்ம 10 நாள் இன்னும் சமாளிக்க போகிறோம் இவங்க ஞாபகம்லாம் வச்சுட்டு அப்படின்றது. ஸோ ஐ குக், ஐ ரன் அவே சம்வேர். என்ன முடியுமோ அதெல்லாம் போய் அவங்க கூட நான் பண்ணிடுறேன். இட் ஹஸ் ஹெல்ப் ஸோ மச் ஆனஸ்ட்லி. அண்ட் இட் ரியலி நவ் இட்ஸ் கிவன் மீ அ லாட் ஆஃப் டைம். உங்களுக்கே தெரியும், அந்த மிஸ்கேரேஜ், ட்வின் மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் ஐ காட் இன் டு டிப்ரெஷன் அண்ட் ஐ ஸ்டாப்ட் மேக்கிங் வீடியோஸ். ஸோ இதை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் லைக் ஐ ஹாவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் நவ். எனக்கு அந்த டைவர்ஷன் ரொம்ப ஹெல்ப் ஆகுது. And it motivates me more because I do miss my daughter. பட் எனக்கு என்னன்னு தெரியல, இவன் கூடவே நான் இருந்துட்டேன் இல்லையா, 24 hours அவன் கூடவே இருந்துட்டேன். அண்ட் இஸ் த மோஸ்ட் அனாயிங் ஃப்ரீ பாப்பா. தொல்லையே கொடுக்க மாட்டான். கொஞ்சிட்டே தான் இருப்பான். ஒரு நாளைக்கெல்லாம் கொஞ்சிட்டே இருப்போம். ரொம்ப அழுவுறதோ, கத்துறதோ, அடம் பிடிக்கிறதோ, ஓன்னு ஊற கொட்டுறதெல்லாம் கிடையாது அவன். ஸோ அப்படியே இருந்துட்டனால எனக்கே இப்போ தான் ரியலைஸ் ஆகுது நான் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ சாயங்காலம் வரைக்கும் ஐ டூ தட். அப்புறம் நைட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக, எப்படியெல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளாக க்ளோதிங் பண்ணிக்கலாமோ, எப்படியெல்லாம் பெட்ஷீட்டு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி படுத்தாலுமே படுக்கிறதே லேட்டாக தான் படுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் தூங்கிடுவோம் டக்குன்னு படுத்த உடனே அப்படின்னு. ஒரு 11 போல் தான் பெட்டு மேலேயே ஏறுவேன், சரி படுத்துடலாம் அப்படின்னு. அந்த ஒரு 11லேருந்து அந்த 12, 1, 2 வரைக்கும் ஐ ஸ்ட்ரகிள் எவ்ரி டே. கண்ணை மூடினா அவன் ஞாபகம் தான் வருது. அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஃபோன் எடுத்து ஐ கோ சி ஹிஸ் வீடியோஸ். நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருப்பேன். அவன் சின்ன வயசுலேருந்து அவன் பேசுகிறது, அவன் கக்கா கூக்குன்னு கத்துறதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தென் ஐ வெட் மை செல்ஃப் டு ஸ்லீப். அப்புறம் என்ன பண்ணுறது, ஐ டோன்ட் நோ. ஐ ஆனஸ்ட்லி டோன்ட் நோ. ஏன்னா நான் என் பசங்களை பிரிஞ்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பிரியுது. ஆனால் குட்டி குழந்தைய பிரியுது இஸ் லைக் அது யாருக்கும் வரக்கூடாது அந்த கஷ்டம் ஆக்சுவலி. அண்ட் வென் யூ ஆர் மோர் இமோஷ்னலி அட்டாச்ட் இல்லை, ஐ எம் லைக் அ வெரி இமோஷ்னலி அட்டாச்ட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஒரு அளவு நல்ல அளவோடு இருப்பேன் நான். அவ்வளோ க்ளோஸ் ஆக மாட்டேன். ஐ எம் ஃப்ரெண்ட்லி பட் உள்ளுக்குள்ளே ஐ வுட் ஹவ் நாட் பின் ரொம்ப க்ளோஸ் தான். அவ்வளோ அட்டாச்சாக இருந்திருக்க மாட்டேன். அட்டாச் ஆகிட்டா ஐயோ தான் நான். ஸோ ஸோ தட்ஸ் அபவுட் இட். இது வந்துட்டு நான் ஐ கான்ட் ஈவன் டெல் மை ஹஸ்பண்ட் பிகாஸ் அப்புறம் அவர் கஷ்டமாயிடும். இப்படி போய் இப்படி ஆயிடுச்சு, இப்படி அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு அவருக்கு தோணிடும். ஐ கான்ட் டெல் மை மாம் பிகாஸ் அவங்க நான் 1 month வரேன்னும் போதே ஐயோ குழந்தை தேடுவான் உன்னை, அச்சோ என்னம்மா ஏம்மா அவனுக்கு 3 வயசு ஆகிட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவ்வளோ வருஷம் ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம வேலை செஞ்சுட்டு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் போனால் போமா வெளியேன்னு திட்டுருவாங்க பேட் வேர்ட்ஸில். அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக வர வேண்டியதாக போச்சு. ஸோ லென்த்தாக பேசிட்டேன். ஸோ எனிவேஸ் ஐம் கிளாட். எவ்வளோ கஷ்டம் எனக்கு இருந்தாலும் ஐம் ட்ரைங் டு லுக் அட் த பாசிட்டிவ் திங்ஸ் அண்ட் ஐ ஹோப் ஐ டோன்ட் கிவ் அப் ஆன் யூடியூப் yet again.
எனக்கு திருப்பி இது டிஸ்கண்டினியூ பண்ணும் அப்படின்றது ஆசை கிடையவே கிடையாது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு புஷ் மீ ஹார்டர். என்னோடய டைமை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது இப்போது. ஸோ கைஸ், ஐம் சாரி. ஐ ஹோப் திஸ் இஸ் த லாஸ்ட் biggest break that we take, and thank you for your support. நீங்கள் ரொம்ப கம்மி கமெண்ட்ஸ் தான், எனக்கு ரேராக தான் கமெண்ட்ஸ் வரும். பட் when those comments come, each comment has always touched me in some way or the other, and I'm so blessed and happy for that, and thank you. Keep pushing me, keep motivating me. ஐயோ இங்கிலீஷ் ரொம்ப வருது, இங்கே அடிக்க மாட்டேன், லிப்ஸ்டிக் போயிடும். So thank you once again, and that is my update about Dubai, how I landed in Dubai. Okay, see you guys in the next video. Thank you.